அனைவருக்கும் வணக்கம். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல்ல பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மெம்பர் ராஜ் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. ஒரு 40 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரையும் அந்த இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூ கேளுங்க. உங்களுடைய கருத்துக்கள மறக்காம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. நான் என்னோட கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அதையே நீங்கள் பதிவிடுற மாரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்கள ஏன்னா அந்த இன்டர்வியூ ஃபுல்லா கேட்டீங்க அப்படின்னா, நிறைய கேள்விகள் வந்து நியூஸ் 18 தமிழ்நாட்டில கேட்டிருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்களுக்கு தெளிவான பதில்கள் இல்லாத மாரி தான் எனக்கு இருக்கு. நான் கேட்டவரையும். பட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவங்க என்ன மாரி பதில் சொல்லியிருக்காங்க? நாம அந்த இஷ்யூவ தான் ஃபேஸ் பண்ணோமா? அப்படின்றத கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சிலபஸ் சேஞ்சா இருக்கலாம். இல்ல இந்த சிலபஸ் சேஞ்சுக்கும் நமக்கு குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகளுக்கும் எந்த விதமான விளக்கங்கள் அவங்க குடுக்குறாங்க அப்படின்றத அந்த 40 நிமிஷம் இன்டர்வியூல பாருங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் சம்மந்தம் குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தமா தான் பேசியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமா தான் பேசியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமா தான் பேசியிருக்காங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல தமிழ், இங்கிலீஷ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கிலீஷ் ஏன் இல்லாம இருக்கு? இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் அவங்க குடுத்துருக்காங்க. அந்த விளக்கங்கள் அவங்க சொல்கிற பதில கேட்டு பாருங்க. ஸோ அதே போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 4ல தமிழ் படிக்கும்போது எவ்வளோ சிரமப்படுறீங்க? இல்லை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் படிச்சுட்டு இந்த மாதிரியான கொஷின் பேப்பரை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது? சிலபஸை எதுக்காக சேஞ்ச் பண்ணாங்க? சேஞ்ச் பண்ண சிலபஸுக்கும் கேட்கப்பட்ட வினாத்தாளுக்கும் எந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது? ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கேட்க வேண்டிய கேள்விகள் 1960 இருக்கலாம், 70 இருக்கலாம், இல்லை எப்பயோ பழைய அகராதிகள்லேருந்து லெக்சிகன் புக்கில் இருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து கேள்விகள் கேட்டு அதுக்கான சோர்ஸே இல்லாமல் எங்கே போய் படிக்கிறது? இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பாடத்திட்டத்திலிருந்து வெளியிலிருந்து இருக்கக்கூடிய கேள்விகளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அப்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலில் போட்டக்கூடிய அந்த இன்டர்வியூ கீழே உங்களுடைய கருத்துக்களை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா பார்வைக்கு போகும். நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க. நிறைய பேர் பேச தான் இது இன்னும் வலுப்பெறும். ஏன் அப்படின்னா அடுத்த குரூப் 2 வந்துச்சு அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் தமிழ் இருக்க போது அந்த தமிழ் வினாக்களும் இதே போல் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கஷ்டம். அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கும் இதே மாதிரி வினாக்கள் தான் எடுப்பாங்க. கடினத்தன்மைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? அந்த கடினத்தன்மை என்ன 100 வருஷ புக்ஸை படிக்க போகிறோமா அப்படின்ற கேள்வியை நம்ம தான் சொல்லி ஆகணும். எத்தனை முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகங்களை நம்ம படித்தாகணும். ஏற்கனவே 20 புக்கு படிக்கிறதே தலை சுத்தம். குரூப் 4க்கு அவ்வளோ படிக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரலையும் உங்களுடைய கருத்துக்களை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ண திரும்ப பேச எல்லா யூடியூப் சேனலும் எல்லா அகாடமியும் பேசும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸோடைய பிரச்சனை என்ன அப்படின்றது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். நம்ம பேசல அப்படின்னா இது ஒன்றுமே இல்லை, கொஷின் பேப்பர் டஃபாக செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே மார்னிங் போட்ட ட்விட்டர்லேயும் அப்படி தான் இருக்கும். பாடத்தில் எது சிரமமாக இருக்குது, அதை விட்டு வெளியே போன கேள்விகள் எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து போடுங்க அப்படின்னு. நம்ம 40%க்கு மேலே வெளியே போயிருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து தெளிவாக ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து மென்ஷன் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அது திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த இன்டர்வியூ கீழே உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்களையும் கேளுங்க. அவங்க என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க? டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி மெம்பர் நம்ம கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதை திரும்ப நீங்கள் பதிவிடுங்க. நன்றி.